இப்ப இந்த போரை நியாயப்படுத்தி பேசுறதுக்கு உலக நாடுகளுக்கு போக ஒரு 7 பேர் கொண்ட குழு. கூட்டணியே வைக்காத திமுக அம்மையார் கனிமொழிக்கு அந்த குழுவுல இடம் இருக்குது. இப்ப யாரு உண்மையிலே கூட்டணி? என் நாட்டோட பாதுகாப்பு நான் போர் தொடுத்தேன். அதை சொல்றதுக்கு எந்த நாட்டுல விலக்களிக்கணும்? ஐயா போயிருக்க. இப்ப நீங்க ஈடி ரைடு நீங்க எல்லாம் இருக்கீங்க. நம்ம ஒரு பேசி ஒரு முடிவு வரலாம். இந்த சோதனை, இன்கம் டாக்ஸ் வருமான வரி சோதனை, இந்த அமலாக்கத்துறை சோதனை உள்ள போறது நமக்கு தெரியுது. ஆனா உள்ள வெளியில போறது எப்ப அந்த சோதனை முடிஞ்சதுன்னு யாருக்காவது தெரியுதா? தெரியாது. அங்க சோதிச்சியா அதுல என்ன எடுத்த? அவரு முறைகேடா இவ்வளவு பணம் வச்சிருந்தார், இவ்வளவு நகை வச்சிருந்தார், இவ்வளவு சொத்து சேர்த்து ஆவணங்கள் இருக்குது. ஏன் மக்கள் காசுல சம்பளம் வாங்குற நீ மக்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? நீ ரைடு போன, நீ வருமான வரி சோதனை போன முறைகேடா ஒரு 1000 கோடி வச்சிருந்தாப்புல, இந்த எடுத்த கொண்டு போறோம் என்கிட்ட என்கிட்ட சொல்லு. நீ பாட்டுக்குள்ள போறா, உள்ள போறத சொல்லிட்டு போறா. அப்புறம் எப்ப போறா திருப்பின்னு தெரிய மாட்டேது, என்ன பண்றான்னு தெரிய மாட்டேது. டாஸ்மார்க்ல 1 லட்சம் கோடி நீங்க, ஒரு வாரம் கழிச்சு வெறும் 1000 கோடி நீங்க. அதுக்காக நடவடிக்கை இருக்கா? சந்திரசேகர ராவ் மகளை இதே இதே டாஸ்மார்க் அராக்குதுல தான் கைது பண்ணீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியே காலி பண்ணீங்க, அவரை கைது பண்ணி உள்ள போட்டீங்க. இதே சாராயம் தான். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா முதல்வரை இதே ஊழல்ல தான் கைது பண்ணீங்க. ஏன் இங்கே ஒன்றும் நடவடிக்கை இல்லை? ஏன் இல்லை? டாஸ்மார்க் அந்த ஆட்சியர் விசாரணை வீட்டில் குடும்பத்தையே கூட்டி கொண்டு விசாரிக்கிறீங்கள, இவங்க குடும்பங்களில் ஒருத்தரை கூட கூட்டி கொண்டு விசாரிக்கலையே. என்ன புரிதல்? நீங்க யோசிச்சு பாருங்க. பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போரை ஆதரிச்சு 2 முதலமைச்சரை தான் பேரணி நடத்திருக்காங்க. ஒன்னு டெல்லி முதலமைச்சர் பிஜேபி முதலமைச்சர், இன்னொன்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் 2.0 முதலமைச்சர். 2 பேர் தான் பேரணி நடத்திருக்காங்க கொடியை பிடிச்ச. ஆனா அவங்க எல்லாரும் சொல்றது மற்றவனை எல்லாம் பிஜேபி பிடிவிங்க. இத்தனை பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்க ஐயா சந்திரபாபு நாயுடு கூட போல, நிதிஷ்குமார் கூட போல. இப்ப இந்த போரை நியாயப்படுத்தி பேசுறதுக்கு உலக நாடுகளுக்கு போக ஒரு 7 பேர் கொண்ட குழு. அதுல பிஜேபி ஏடிஎம்கேயோட அதிமுகவோட கூட்டணி. அதுல 2 பாராளுமன்ற உறுப்பினர், ஒன்னு ஐயா தம்பிதுரை, இன்னொரு சிவி சண்முகம்னு ஐயா. இந்த 2 பேர்ல ஒருத்தருக்கு அந்த குழுவுல இடம் இல்ல. கூட்டணியே வைக்காத திமுக அம்மையார் கனிமொழிக்கு அந்த குழுவுல இடம் இருக்குது. இப்ப யாரு உண்மையிலே கூட்டணி? என்ன அமைதி ஆயிட்டிய? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. 7 பேர் கொண்ட குழுல போரை நியாயப்படுத்தி பேச, அந்த பேசுற இடத்துல தீவிரவாதி எப்படி உள்ள விட்டீங்க? அவன் எப்படி உள்ள வந்தது தெரியல. அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அத்தனை பேரையும் சுட்டு கொண்டுட்டு போனான்ல, சுட்டவன டாப்புன்னு ஏன் சுற்றி வளைச்சு அவனை கைது பண்ணல? வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, செத்தது மட்டும்தான் தெரியுது. அது எப்படி? அதுக்கும் விளக்கம் சொல்லணும்ல, நியாயப்படுத்தணும்ல. நீங்க இந்த பாகிஸ்தான் மேல இந்தியா தொடுத்த போரை நியாயப்படுத்திட்டு வாங்க. என் நாடு என்னத்துக்கு எந்த நாட்டில் போய் இந்த போரை நியாயப்படுத்தி பேச வேண்டிய தேவை எதுக்கு வருது? நான் எந்த நாட்டில் போய் நியாயப்படுத்தணும்? என் நாட்டோட பாதுகாப்பு நான் போர் தொடுத்தேன். அதை சொல்றதுக்கு எந்த நாட்டில் விளக்களிக்கணும்? விளக்கம் அளிக்கிற நீங்கள் மணிப்பூர் கலவரம் ஏன் நடந்ததுன்னு ஒரு விளக்கம், அதை நியாயப்படுத்தி பேசிட்டு வாங்க. அதையும் பேசுவீங்களா? குஜராத் கலவரத்தை பேசுவீங்களா? இதுல 26 பேர் தான் கொல்லப்பட்டிருக்கான். அதுல பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டான். அதை பேசுவீங்களா? ஏன்னா நீங்க குஜராத் கலவரத்தை நியாயப்படுத்தி பேசின பெருமக்கள் தான் திமுக இருக்கிற தலைவர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.